6 தொகுதிகளின் இடைத்தேர்தல் விஜய்க்கு முழு ஆதிக்கமா, எதிர்கட்சிகளின் கடைசி வாய்ப்பா? இதுதான் நம்ம பார்க்க போற இந்த டாபிக். இதில் நான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அதில் சில சர்ப்ரைசஸ் அண்ட் ஷாக்ஸும் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் விடாமல் பார்த்துருங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி மோட்டிவேஷன் நியூஸ் சேனலின் கான்செப்ட் படி சில மோட்டிவேஷன் தத்துவங்கள் கடைசியாக மக்கள் புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை பகிரலாம்னு இருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியலில் இன்னும் தேர்தல் முடிவடையவில்லை அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் இப்போ முடிந்துடுச்சு, அரசும் அமைந்து விட்டது, அமைச்சர்களும் பதவியேற்று விட்டனர். ஆனால் அடுத்த அரசியல் போருக்கான கவுண்டவுன் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக உள்ளன. தேர்தல் ஆணையம் எந்த நேரத்திலும் இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்கலாம். இந்த 6 தொகுதிகள் சாதாரண தொகுதிகள் அல்ல, தமிழக அரசியலின் அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய தொகுதிகள். முதலமைச்சர் விஜய் முழுமையான பெரும்பான்மையை கைப்பற்றுவாரா அப்படின்ற கேள்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அல்லது எதிர்கட்சிகள் அரசுக்கு முதல் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குமா? தமிழக அரசியலின் அடுத்த மிகப்பெரிய தேர்தல் யுத்தம் தொடங்க போகிறது. ஏன் இந்த 6 தொகுதிகள் காலியாகின அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். முதலில் இந்த 6 தொகுதிகள் எப்படி காலியாகின்றன என்று பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது நமக்கு தெரியும். பெரம்பூரை மெயின்டைன் பண்ணிட்டு திருச்சி கிழக்கை கிழக்கிலிருந்து ராஜினாமா செய்தார். ஸோ ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதி தான் வைத்துக் கொள்ளலாம் எனும் அந்த சட்ட பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக அவர் ராஜினாமா செய்தார். இதனால் ஒரு இடம் காலியானது. அதே நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து புதிய அரசை ஆதரிக்கும் முடிவை எடுத்ததாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகின. இதனால் மேலும் 5 இடங்கள் காலியாகின. மொத்தம் தற்போது 6 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. சரி, எப்போதுமே காலி பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் பை எலெக்ஷன் நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் இந்த இடைத்தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? சாதாரணமாக சில தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த முறை நிலைமை வேறு. ஏனெனில் ஆட்சியை அமைக்க டிவிகே தனி பெரும்பான்மைக்கு மிக அருகில் தான் உள்ளது. சட்டமன்றத்தில் முழுமையான அரசியல் ஆதிக்கத்தை உறுதி செய்ய இந்த 6 தொகுதிகளும் மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளன. இந்த தேர்தலில் கிடைக்கும் வெற்றி வெறும் 6 எம்எல்ஏக்களின் வெற்றி மட்டுமல்ல, அது அரசியல் பலத்தை நிரூபிக்கும் தேர்வாக பார்க்கப்படுகிறது. டிவிகேக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். புதிய அரசுக்கு இது ஒரு அரசியல் பல பரீட்சை. மக்கள் இன்னும் அதே ஆதரவை வழங்குகிறார்களா அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக், அல்லது தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழ்நிலை மாறிவிட்டதா அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ். இதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகுதுன்னு சொல்லலாம். டிவிகே அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் அதுக்கு ஆட்சிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரமாக மாறும். மேலும் சட்டமன்றத்தில் அவர்களின் நிலை இன்னும் வலுப்பெறும். திமுகவுக்கு இது ஏன் பொன்னான வாய்ப்பு? டிவிகேக்கு இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டிஎம்கேக்கும் இருக்குங்கிறதுல சொல்றதுல மிகையாகாது. தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு திமுக சந்திக்கும் முதல் பெரிய தேர்தல் சவால் இதுதான். திமுக இந்த இடைத்தேர்தல்களை சாதாரண தேர்தலாக பார்க்காது. இது தங்களது அரசியல் மீட்டெடுப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக திமுக கருதும். ஒரு சில தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றால் எதிர்கட்சி இன்னும் வலுவாக இருக்கிறது என்ற செய்தியை மக்களிடம் கொண்டு செல்ல முடியும்.
அதனால் திமுக இந்த இந்த தேர்தலில் முழு பலத்துடன் களமிறங்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அதிமுகவுக்கு இது உயிர் பிழைப்பு போரா? ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதிமுக தான் பயங்கர டேமேஜ்ல இருக்கு. டிவிக்கு மெயின் டார்கெட்டே அதிமுக தான். திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அதிமுகவை ஒரு இதுவுமே இல்லாம இதர கணக்குல கொண்டு வந்து அவங்கள உள்ள அத்தனை டேமேஜ் பண்ணியிருக்காங்கிறது சொல்றதுல மிகையாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சில எம்எல்ஏக்கள் விலகி உள்ள சூழ்நிலையில் கட்சியின் அரசியல் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவிற்கு இருக்கிறது. அதிமுக ஒரு தொகுதியாவது கைப்பற்றினால் அந்த கட்சிக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் தோல்வி அடைந்தால் கட்சியின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் மேலும் அதிகரிக்கலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த வாரம் நம்ம விரைவில் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வந்தவுடன் தமிழக அரசியல் சூழல் முற்றிலும் மாறிவிடும். சமூக வலைதளங்கள் முழுவதும் தேர்தல் பிரச்சார வீடியோக்கள் காணப்படும். தலைவர்களின் அதிரடி பிரச்சாரங்கள் தொடங்கும். கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கும். வாக்குறுதிகள் கொடுக்கப்படும். பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும். தொலைக்காட்சி விவாதங்கள் கணிசமான வியூஎஸை கொண்டிருப்பாங்க. இது அரசியலின் வெப்பநிலையை சூட்டை இன்னும் அதிகரிக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. யார் வென்றாலும் அது ஒரு அரசியல் செய்தியாகத்தான் அமையும். இதுதான் இந்த பை எலெக்ஷன்ல உள்ள பியூட்டின்னு சொல்லலாம். பல பை எலெக்ஷன்ல எப்படி இருக்கோ இல்லையோ, இந்த பை எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த இடைத்தேர்தலின் சிறப்பு என்ன தெரியுமா? யார் வென்றாலும் அது ஒரு பெரிய அரசியல் செய்தியாக மாறும். டிவிக்கு வென்றால் மக்கள் இன்னும் அரசின் பக்கம் இருக்கிறார்கள் என்ற செய்தி. திமுக வென்றால் எதிர்கட்சி மீண்டும் எழுகிறது என்ற செய்தி. அதிமுக வென்றால் அவர்கள் இன்னும் அரசியல் அரங்கில் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி. அதனால் இந்த 6 தொகுதிகளும் தற்போது தமிழக அரசியலின் மையப்புள்ளியாக மாறுகின்றன. சரி, இந்த அரசியல் செய்தி நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த பிறகும் போராட்டம் முடிவடைவதில்லை. டிவிக்கு தேர்தலில் வென்றுவிட்டது, ஆனால் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் வெற்றியை அடைவதை விட அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் மிகவும் கடினம். இதே பாடம் நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒரு வேலைக்கு கிடைப்பது வெற்றி அல்ல, அதில் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதுதான் வெற்றி. ஒரு தொழிலை தொடங்குவது வெற்றி அல்ல, அதை வளர்ப்பதுதான் உண்மையான வெற்றி. ஒரு இலக்கை அடைவது வெற்றி அல்ல, அடுத்த இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் முழுமையான வெற்றி. அதனால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், வெற்றி என்பது ஒரு முடிவு புள்ளி அல்ல, அது அடுத்த சவாலின் தொடக்க புள்ளி. ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமாதான்னு சொல்றோம். வெற்றி பெற்ற பிறகும் உழைப்பை நிறுத்தாதீர்கள். சாதித்த பிறகும் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் உச்சிக்கு செல்வது சாதனை, அங்கே நிலைத்து நிற்பது திறமை. கடைசியா இந்த வீடியோ பதிவை நான் முடித்துக் கொள்ளும் சில முடிவு செய்திகள். 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தமிழக அரசியலில் மீண்டும் சூடுபிடிக்க செய்யுமா? முதலமைச்சர் விஜய் முழுமையான ஆதிக்கத்தை பெறுவாரா? திமுக மீண்டும் எழுச்சி காணுமா அல்லது அதிமுக அதிரடி கம்பேக் கொடுக்குமா? உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி செய்து கேட்டுக்கொண்டு இந்த பதிவைத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.